திரு குருசாமி குருபரன் அவர்கள் ஷாஃப்ட் ஸ்லைத்திக். You ain't stopping me. Hey, step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, so casually. No PG, not the mentally. வணக்கம். வணக்கம் நிகிதா. வணக்கம் சகோதரன். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகம். சரி, விவாஹக்கு கண்டிப்பா நிறைய வாட்டி வந்திருப்பீங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? விவாக நான் ஊடகங்களையும் பார்த்துக்கணும். உண்மையில ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் இது ஆரம்பத்தில் வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒருங்கிணைத்திருந்தாலும் இப்போ வந்து இந்த விவாக குழுமம் வந்து பல துறைகளில் இருக்கிற ஆட்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இது விவாக திருமணம் என்றதை தாண்டி எங்களுடைய வியாபாரம் செய்கின்ற வியாபார உறவுகள் அவர்களும் வந்து மற்றவர்களை கண்டு புதிய சிந்தனைகள் மற்ற வியாபார நோக்கங்கள் தோன்றதுக்கு வந்து இந்த இடம் மிகவும் ஒரு வாய்ப்பு அளிக்குது. அது மிகவும் முக்கியம் என்றால் எங்களோட சமூகம் வந்து அதை நோக்கி நகர வேணும். வியாபாரத்திலே முன்னுக்கு வரணும், பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரணும். அப்பதான் எங்களோட இனம் வந்து வலிமை அடையுது. சரி, நீங்க என்ன மாதிரியான நியூஸோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? எங்களுடைய நியூஸ் என்றது மேல செய்தி என்பது ஸ்பித்தெக்ஸ் ப்ளஸ் நிறுவனம் வந்து நாங்கள் ஸ்பித்தெக்ஸ் என்று உங்களுக்கு தெரியும், வீடு வீடாக சென்று மருத்துவ அடிப்படை பராமரிப்பு உதவிகளை தேவைப்படுகின்ற உறவுகளுக்கு வழங்குவதால் எங்களுடைய விடயம். இந்த வருடம் நாங்கள் விவாகத்தில் சேர்ந்திருக்கிறோம். காரணம் அரவிந்தையும் தெரியும். அப்போ அவரும் சொன்னவர், குரு இது வந்து தனிய விவாகம் என்றதுக்கு தாண்டி அந்த விடயம் இதுக்கு உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் இப்படி ஒரு விடயத்தில் எல்லாரும் பங்கு பெற ஒரு தமிழ் சமூகத்தின் நிகழ்வில் நிச்சயமாக அதன் வளர்ச்சிக்கு பின்னுக்கு நிற்கணும் என்றது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இழந்து கொண்டாங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்துட்டு அதுவும் கண்டிப்பா அதுல சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் எங்களுடைய மெயின் ஸ்பான்சர். சரி, ஸ்பித்தெக்ஸ் அப்படின்னும் போது இப்ப வந்துட்டு எந்தெந்த ஏரியா வந்துட்டு நீங்க இப்ப கவர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல வந்து நாங்கள் செங்காலன், அதோட வந்து சுரி, இப்ப வந்து புதிதாக நாங்கள் கண்டோன் கிரபிந்தன், ஆர்காவ், இந்த இடங்கள்ல நாங்கள் உறவுகளை எங்களுடைய வாகனங்கள்ல வீடு வீடா போய் பார்ப்போம். அவர்களுக்கு அடிப்படை பராமரிப்பு உதவிகள், மருத்துவ பராமரிப்பு உதவிகள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் வீடு வீடா போய் பார்ப்போம். அதையும் தாண்டி நீங்கள் சுவிஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக உங்களுடைய யாராவது ஒரு உறவுகளை நீங்கள் வீட்டை பராமரித்து வந்தால் நீங்கள் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். என்றால் 83ஆம் ஆண்டு வந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய முதலாவது தலைமுறை அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டது. அப்ப அந்த உறவுகளுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த வேலைகளை, பராமரிப்பு வேலைகளை நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தூடாக செய்வதனூடாக அதற்கு நாங்கள் ஊதியம் வழங்குவோம், அதுக்கு நாங்கள் சம்பளம் தருவோம். அந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஃப்ரீபூட் மாநிலத்தில் இருந்து கிராபிந்தர் மாநிலம் வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிறோம். மொத்தமாக நாங்கள் 12 மாநிலங்களில் வந்து அதை செயல்படுத்துகிறோம். தொடர்ச்சியாக காலப்போக்கில் எல்லா மாநிலங்களையும் அதை விஸ்தரிப்போம். இப்பொழுது நீங்கள் ஃப்ரீபூட், பேன், சொலத்தூன், ஆர்காவ், ஸ்வீட், கிளாரூஸ், செங்காலன், இப்படியே போய் லுசன், கிராபிந்தர் மட்டும் போயிருக்கிறோம். மொத்தமாக 13 மாநிலங்களை செய்கிறோம். உண்மைக்குமே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் நாங்க தமிழர்களா இருந்துட்டு இவ்வளவு இடங்களை நீங்க இப்போதைக்கு கூட கையில பிடிச்சு வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு விஷயம். சரி, இங்க வந்திருக்கிற வெண்டர்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு தொடர்ச்சியாக வந்து இது வலிமை பெற வேணும். சில விடயங்கள், சில இதுகள் நடக்கும், போகும், வரும். என்னவாக இருந்தாலும் எங்களோட சமூகத்துக்குள்ள ஒரு வீட்டை எப்படி பிரச்சனைகள் வரும் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடம் இப்போ நாங்கள் இதில் சந்திக்கிறோம், அதில் டீயை குடிக்கிறோம், அதில் சாப்பிட்ற வண்டைக்குள்ள இந்த 2009க்கு பிறகு நான் நடுவை யோசிக்கிறேன்னா நாங்கள் சேர்ந்து கதைக்கிறதே குறைஞ்சு கொண்டு போவது உண்டு. என்றால் முந்தைய நிறைய நிகழ்வுகள் நடக்கும், இப்பவும் நடக்கிற அப்படி இல்லை. அப்போ இப்படியான நிகழ்வுனூடாக அதுவும் பாசிட்டிவான விடயங்கள் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோல்போடு தான் எல்லாரும் நிற்கிறோம். எங்களோட சமூகத்துக்கு வந்து அழுக, கண்ணீர், இதுகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு பாசிட்டிவான சமூகமாகவும் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அதெல்லாம் காங்கன் ஹைட் கடந்த காலம். அப்ப எதிர்காலம் என்றது வந்து
இருக்கிற நாங்கள் வாழத்தானே வேணும். இப்ப இருக்கிற நாங்கள் அந்த பழைய விடயங்களை எப்படி சரிப்படுத்துவோம், எடி நோக்கி எப்படி போக மாட்டேங்குள்ள பாசிட்டிவான சமூகமாக நாங்கள் இதுல வந்து ஒரு ஃபோல்க பிரசன்ட் பண்ணக்குள்ள அது எங்களுடைய அடுத்த தலைமுறையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்றுதான் என் விருப்பம். அப்படி எங்களோட சமூகம் வலிமை பெறணும் என்ற அந்த நோக்கம் எனக்கு இருக்கு. அந்த உணர்வு எனக்கு இந்த வரைக்கும் வருகிறது. எதை தாண்டியும் அடுத்த வருடம் நடக்கணும், இன்னும் பிரமாண்டமாக நடக்கணும். கண்டிப்பா நீங்க சொன்னது பலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அகெயின் எங்களுடைய ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர். நீங்க வந்து நீங்க எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு அண்ட் தொடர்ச்சி எங்களுடைய விவாக நீங்க வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமாக. ரொம்ப நன்றி அண்ணா. நிச்சயமாக. நன்றி.